எப்படி தோத்தாதுற? எப்படி தோத்த? மறுபடியும் நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டேல? என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்ற? நீ தோக்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னடா என்னையும் சேர்த்து தோக்கடிச்சிட்ட. அதுவும் யாருகிட்ட? தலைப்புற ஈகோ வச்சிட்டு இருக்கிற குடிகாரங்கிட்ட என்ன தோக்கடிச்சிட்டேல? என்ன தோக்கடிச்சு காட்டுறேன்னு அவன் சவால் விட்டான். நான் போட்டி முடிஞ்சது வெடி வடிச்சு கொண்டாட போறேன்னு அவன்கிட்ட சொன்னேன். இப்ப அவனுக்கு திருவிழா ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு முடிஞ்சிருச்சு. ஏன் தோத்த? ஏன் தோத்த ஆதுற? ஏங்க கால் சொல்லிக்கிடுச்சுங்க. இப்ப நான் உன்னை எப்படி தோத்தேன்னு கேட்கல, ஏன் தோத்தேன்னு கேட்டேன். அது ஆதுற, இந்த திருவிழால காணாம போன புள்ள மாதிரி திருதிருன்னு முடிச்சிட்டு இருக்காத. உண்மையை சொல்லு. நான் உண்மைதாங்க சொல்றேன். உண்மையிலேயே எனக்கு கால் சுளுக்கிருச்சுங்க. கால்ல ஆணியே குத்தனால ரத்தம் தெறிக்க தெறிக்க நீ நல்லா ஆடுவேன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நீ இந்த சாதாரண சுளுக்குக்கு கீழே விழுந்துட்டியா? இத என்ன நம்ப சொல்றியா? இல்ல, வலி தாங்க முடியலங்க. என்னால நிக்க கூட முடியல. அதுக்கப்புறம் எப்படிங்க ஆட முடியும்? நீங்களே சொல்லுங்க. சரி, எந்த கால் சுளுக்குச்சுன்னு சொன்ன? அது இந்த காலுங்க. இந்த கால எங்க சுளுக்கு பிடிச்சிச்சு? அது என்னங்க நீங்க அப்ப நான் சொல்றது நீங்க நம்பலையா? நம்பல. எங்க சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இருங்க, அது கடுங்காலுக்கு பின்னாடிங்க. எங்க காட்டு காட்டு. எங்க என்னங்க நீங்க எல்லாரும் எப்படிங்க கடுங்கால் கிட்ட தானே? பரவாயில்ல காட்டு. எங்க காட்டு. எங்க ஐயோ எங்க என் கண்ணுக்கு சுளுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏங்க சுளுக்குங்கிறது சதைக்குள்ள பிடிக்கிறதுங்க, அது உள்காயம். அது எப்படிங்க கண்ணுக்கு தெரியும்? சொல்லுங்க. இந்த விளக்கெல்லாம் நல்ல வாய்க்கிடியே சொல்லு. மா, என்னால இப்ப கூட நம்ப முடியலமா. இவ டான்ஸ்னால என்னன்னு தெரியாத ஒரு நாட்டுப்புறம் பட்டிக்காடு. இவ எப்படி ஒரே ஒரு நாள்ல டான்ஸ் கத்துக்கிட்டு ஜெயிச்சா? இது கனவா இல்ல நிஜமானே இப்ப வரைக்கும் புரியலக்கா. அத நினைச்சாவே திக்குன்னு இருக்கு. நந்தினி இப்படி நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டாளே, அவ என்ன மேஜிக் பண்ணானே புரியலையே. சுரேகா, இது மேஜிக் எல்லாம் ஒண்ணு கிடையாது. நீ மாதவியும் ஒரு விஷயத்த புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நந்தினிக்கு சொல்லி கொடுத்தது யாரோ ஒரு டான்ஸ் மாஸ்டர் இல்ல, அவ கழுத்துல தாலி கட்டின புருஷன். அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி இருந்தா ஒரே நாள்ல சூர்யா நந்தினி எப்படி ட்ரெயின் பண்ணிருப்பான். இந்த போட்டிய எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு எவ்வளவு ஆர்வமும் வெறியும் இருந்திருந்தா இவ்வளவு சீக்கிரமா இன்வால்வ்மெண்டோட டான்ஸ கத்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டியிருப்பா. அதை யோசிச்சு பாருங்களேன். அத்தை, நோட் திஸ் பாயிண்ட். கெமிஸ்ட்ரி அண்ட் இன்வால்வ்மெண்ட். என்னங்க என்ன கெமிஸ்ட்ரின்னு எரிச்சல கிளப்பிட்ட. உங்களுக்கே இது அசிங்கமா இல்ல? ஏங்க, ஏதோ ஒரு ஊரு கோயில வந்து வேலைக்காரி டான்ஸ் ஆடி அதுல அவ வின் பண்ணிட்டான்னு வேற பெருமை பீத்திட்டு இருக்கீங்க. நினைச்சாலே அசிங்கமா இருக்கு, பெருமை வேற. மா, நல்லா கேளுங்கம்மா. மாதவி, அத்தை மாமா கிட்ட பேசுறத பார்த்தா அத்தைக்கும் மாமாவுக்கும் கெமிஸ்ட்ரியே சரியில்லை போல. நீங்க எதுவும் பேசாதீங்க, சும்மா இருங்க. நந்தினி எப்படி ஜெயிச்சானே தெரியாம நாங்க எல்லாம் குழம்பு போய் டென்ஷனா இருக்கோம். இதுல நீங்க வேற எதையாவது சொல்லி பிரஷரை ஏத்தி விடாதீங்க. அப்படின்னா நீயே சொல்லு. மா, அந்த ஆதிரை இருக்கால, அவளை பத்தி விசாரிச்சேமா. அவ படிக்கும் போதே டான்ஸ் போட்டியில எல்லாம் கலந்துகிட்டு நிறைய வின் பண்ணிருக்காளாம். ஆனா அப்படிப்பட்டவ இவகிட்ட போய் எப்படி தோத்தாந்தா எனக்கு தெரிய மாட்டேங்குதுமா. ஏ மாதவி, நந்தினி ஜெயிச்சான்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஆதிரை எப்படி தோத்தான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாரு, சூர்யா சொன்ன மாதிரி நந்தினிய ஜெயிக்க வச்சுட்டான். அதான் நிஜம். அந்த நிஜத்தை நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பா, ஏய் போதும். நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்க போறது இல்ல. அவ ஏதோ ரோட்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அத பத்தி பேசி நம்ம மரியாதை கெடுத்துக்க வேணாம். எல்லாரும் வாங்க போலாம். மாமா போலாம். வாடி. வாங்க மாமா. ஏங்க ஏங்க போலாங்க. நீ பேசாம இரு ஆதுர. ஐயோ, இந்த மனுஷன் கிட்ட என்னத்த சொல்றது? ஆதிர, நந்தினி, என்ன நான் தோத்து போயிட்டேன்னு கிண்டல் அடிக்க வந்திருக்கியா? உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? நந்தினி, ஆதிரை சிஸ்டர் கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல். சொல்லணும் இல்ல, குடுக்கணும். ஓகே, குடு. என்ன குடுக்கணும்? இந்தாங்க ஆதிர. என்னங்க நீங்க செயினை எதுக்கு என்கிட்ட கொடுக்கறீங்க? இது முறைப்படி உங்களுக்கு தான் சேரணும். புடிங்க.
புடிங்க ஆதிரை. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? போட்டியில ஜெயிச்சது நீங்க, அதுக்கு தானே செயின் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா கொடுத்திருக்காங்க. இது எப்படிங்க எனக்கு சேரும்? நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியல. புரியலன்னு சொல்லாதீங்க, புரியாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க நந்தினி? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு டான்ஸ்ல ஆனா அவனா கூட தெரியாது. ஆனா நீங்க ரொம்ப நல்லா ஆடுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்கிட்ட தோக்குறீங்கன்னா அது நான் உங்களை விட நல்லா ஆடணுங்கிறதுக்காக கண்டிப்பா இருக்காது. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க நல்லா ஆடாம எனக்காக விட்டு கொடுத்து என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்கிறது தான் காரணமா இருக்கும். என் கையில இருக்கிற இந்த செயின் உங்க கழுத்துல இருக்கிறது தான் நியாயம். இதுக்கு உண்மையான சொந்தக்காரர் நீங்க தான் ஆதிரை. ஓஹோ, அப்படின்னா நான் நினைச்சது சரியா போச்சுல்ல? ஆதிரை, நீ ஏன் இப்படி பண்ண? நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைச்ச இந்த போட்டிய இல்லங்க. இவங்க ஜெயிக்கிறதுக்காக விட்டு கொடுத்தியா? இல்லங்க. நீ பண்ண இந்த காரியத்தினால நான் எல்லாரும் முன்னாடி தோத்து போய் நின்னுட்டு இருக்கேன். அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்கேன் ஆதிரை. என் அவமானம் உனக்கு சந்தோஷமா இருக்கா? இல்ல. அதான் நீ நந்தினி சிஸ்டருக்கு விட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கியா? ஐயோ இல்லங்க, அப்படிலாம் இல்லங்க. நீ பேசாத ஆதிரை. பிரபு அண்ணே, சொல்றத கேளுங்க, கோவப்படாதீங்க. இல்ல சிஸ்டர், உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. தனிப்பட்ட முறையில நீங்க ஜெயிச்சதே எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இவங்கிட்ட நான் தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறப்ப எனக்கு உடம்பு அப்படியே பத்திட்டே எறிகிற மாதிரி இருக்கு. டேய், என்ன என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டே போற? அண்ணா இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, நான் விட்டெல்லாம் கொடுக்கலங்க. நான் ஆடிட்டு இருக்கும்போது என் கால் தான் சுளுக்காயிடுச்சு. அதனால தான் என்னால மேற்கொண்டு ஆட முடியல. இதுதாங்க உண்மை. அப்படியா? இதான் உண்மையா? அப்படின்னா நீ நந்தினிக்கு விட்டு கொடுக்கலன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண ஆதர. சொல்லாதர, நீ ஏன் விட்டு கொடுத்த? இவன் உங்ககிட்ட தோத்துருங்கன்னு சொன்னானா? ஜெயிக்காம விட்டு கொடுத்துருங்கன்னு கேட்டு கெஞ்சினானா? டேய், என்னடா சொன்ன? ஐயோ, யாரை ஐயோ, கெஞ்சினா? வேண்டாம், யாரை கெஞ்சினா? வேண்டாம், நான் சொல்றேன், வேண்டாம், தப்பு யார்கிட்ட? டேய், வேண்டாம். உனக்கு ஒரு தடவை சொன்னா பத்தாதா? எத்தனை தடவை சொல்லணும்? டேய், இன்னொரு தடவை என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசுன ஆ. அப்ப தெரியும் நான் யாருன்னு. ஒரு தடவை என்ன, 1000 தடவை, லட்சம் தடவை சொல்லுவேன்டா. நீதான் இவ கால்ல விழுந்து கெஞ்சி கதறி தோத்து போக சொல்லி கேட்டுப்ப. ஏங்க, ஆமாடா, ஏங்க, நீதான்டா. ஏங்க, நீதான்டா சொல்லிட்டு இருக்க. வேண்டாம், நீதான் சொல்லிட்டு வேண்டாம். இருக்க. என்ன என்னங்க நீங்க? இதுக்கப்புறம் என் விஷயத்துல தலையிட்டு அவ்வளவுதான்டா. டேய், இது உன் பிரச்சனை மட்டும் இல்லடா, என் பிரச்சனையும் தான். அதனால நான் தலையிடுவேன். என்னடா பண்ணுவ? சார், ஏன் சார், ஏன் இப்படி இருக்கீங்க? எதுக்காக நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. எல்லாத்துக்கும் காரணம் நீதானா ஆதர? நீ தோத்தது இதுக்காக தானே? நான் இப்படி அவமானப்பட்டு நிக்கணுங்கிறதுக்காக தானே தோத்த? சொல்லு. இல்லங்க, உங்களை அவமானப்படுத்தணும்லாம் நான் விட்டு கொடுக்கல. நந்தினி பட்ட அவமானத்தை தொடக்கணுங்கிறதுக்காக தான் விட்டு கொடுத்தேன். என்ன சொன்னீங்க ஆதிரை? நான் பட்ட அவமானத்தை துடைக்கிறதுக்காக நீங்க விட்டு கொடுத்தீங்களா? ஆமா நந்தினி. எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஆதிரை? புரியுற மாதிரி சொல்றேன் நந்தினி. இந்த டான்ஸ் போட்டியில நம்ம கலந்துக்கணும்னு முடிவு பண்ணதும் சூர்யா அண்ணனோட அம்மாவும் சிஸ்டரும் கோவமா அவங்க ரூமுக்கு போனாங்க. அப்புறம் நீங்களும் சூர்யா அண்ணனும் போனீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த ரூம் பக்கமா வந்தேன்.